ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து கர்வம் என்ற தலைப்பில் யாத்திரை சென்றதால் கர்வம் என்பது குறித்து ஸ்ரீ சாயி பாபா உரையாடியதை இப்பொழுது கேட்கலாம். ஒரு ஹாஜியின் கர்வத்தை பாபா ஒடுக்குகிறார். ஒரு ஹாஜி மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொண்டு திரும்பியவர் ஷீரடி மசூதிக்கு வந்தார். மசூதிக்குள் நுழையாதே என்றார் பாபா. ஹாஜி திரும்பி சென்றார். சில மாதங்களாக அவர் மசூதியில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது. பின்னர் அவர் தமக்காக பாபாவிடம் பேசுமாறு ஷியாமாவை வேண்டிய போது பாபா அவரை பரிசோதித்து அவருடைய இருமாப்பை களைகிறார். ஸ்ரீ சாயி பாபா ஷியாமாவிடம் சாவடிக்கு சென்று அந்த மனிதரிடம் அவர் பார்வை கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள வேலமர புதர்களினோடையே செல்லும் குறுகிய நடைபாதையில் நேராக நடப்பாரா என கேட்டு வா. ஷியாமா சென்று அவர் செல்வதற்கு தயார் என்ற பதிலுடன் திரும்பினார். ஸ்ரீ சாயி பாபா மீண்டும் 3ஆம் முறையாக, ஷியாமா, அவர் விரும்புவது ஆட்டின் இறைச்சியா, எலும்புடன் சதைப்பற்றா அல்லது விரைகளா என கேள். ஹாஜியிடம் சென்று திரும்பிய ஷியாமா அவர் பாபாவின் கொலம்பா, அதாவது மண் பானையிலிருந்து ஒரு சிறு ரொட்டி துண்டு கிடைத்தாலே மகிழ்வார் என கூறியதாக பாபாவிடம் தெரிவித்தார். பாபா உடனே தாமே நேராக சாவடிக்கு சென்று ஹாஜியின் மீது வசைமாறி பொழிந்து தமது சரீரத்தை சுட்டிக்காட்டி, இங்கே இருப்பது என்ன என எண்ணுகிறார்? நீர் வீண் டம்பம் அடித்து உம்மை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறீர். குரான் உம்மை இவ்வாறு நடந்து கொள்ள சொல்கிறதா? மெக்கா புனித பயணம் போன்றவற்றால் உமக்கு செருக்கு, ஆனால் என்னை நீர் அறிய மாட்டீர் என கடிந்து பேசினார். ஹாஜி திகைத்து போய்விட்டார். பாபா மசூதிக்கு திரும்பி சென்று ஒரு கூடை மாம்பழம் வாங்கி அதை ஹாஜிக்கு அனுப்பியதோடு பிறகு 50 ரூபாயும் அனுப்பி அதன் பின்னர் அவர் விரும்பும் போதெல்லாம் அவர் மசூதிக்குள் வந்து செல்லவும் அனுமதி அளித்தார். அடுத்தது HV சாத்தே. பாபா சாத்தேயிடம், அஸ்திவார கல் நாட்ட அங்கே நீர் ஏன் செல்ல வேண்டும்? இதெல்லாம் நாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? கொத்தர்களும் பணியாட்களும் அதை செய்வார்கள் என்று அறிவுறுத்தினார். ஓம் சாய்ராம்.